பண்டைய இஸ்ரவேலிலே யோனா என்ற தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவனுடைய ஊழியராக இருந்தார். தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கும் புனித கடமையை மேற்கொண்டவர். ஒரு நாள் தேவன் யோனாவிடம் ஒரு மிக முக்கியமான பணியை வழங்கினார். நீ நீனவே நகரத்திற்கு சென்று அங்கு வாழும் மக்களின் பாவங்களை அறிவித்து அவர்கள் மனம் மாற வேண்டியதை கூறு என்று தேவன் கூறினார். நீனவே என்பது அசிரிய நாட்டின் தலைநகரம். அங்கு மக்கள் தீய வழிகளில் வாழ்ந்தனர். பொய், கொலை, அழுக்கான வாழ்க்கை, வன்முறை, கடவுள் மறுப்பு என பாவங்களில் முழுமையாக இருந்தார்கள். தேவன் அவர்களை விழிப்படையச் செய்ய விரும்பினார். ஆனால் யோனா இதை விரும்பவில்லை. அவர் நீனவே மக்களை வெறுத்தார். அவர்கள் மனம் மாறிவிட்டால் தேவன் அவர்களை மன்னித்து விடுவார். அதை நான் விரும்பவில்லை என நினைத்தார். அதனால் தேவனின் கட்டளையை மீறி யோனா தார்சீஷ் எனும் நகரத்திற்கு செல்ல கப்பலில் ஏறினார். தார்சீஷ் என்பது நீனவேக்கு நேர்மாறான திசையில் உள்ள நகரம். யோனாவை ஒதுக்க முடியாது என்பதை காண்பிக்க தேவன் கடலில் ஒரு பெரும் புயலை எழுப்பினார். புயல் மிகவும் வலிமையானது. கப்பல் ஆல்மோஸ்ட் சிதைவடையும் நிலைக்கு வந்தது. கடற்படையினர் பயந்து தங்கள் தெய்வங்களை வேண்டினார்கள். அவர்கள் புடைகளையும் கடலுக்குள் எறிந்து கப்பலை லேசாக்க முயன்றனர். அப்போது யோனா கப்பலின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பலாடி அவரை எழுப்பி, நீயும் உன் தேவனை வேண்டு என்றார். பின்னர் அவர்கள் சீட்டெறிந்து இந்த புயலுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிய முயன்றனர். அந்த சீட்டு யோனாவுக்கு விழுந்தது. யோனா ஒப்புக்கொண்டார். நான் தேவனின் கட்டளையை மீறி ஓடுகிறேன். இப்புயல் எனக்காகவே வந்தது. என்னை கடலில் வீசியால் புயல் தணியும். முதலில் அவர்கள் தயங்கினார்கள். ஆனால் புயல் மேலும் மோசமடையவே அவர்கள் யோனாவை கடலில் வீசியனர். உடனே புயல் தணிந்தது. கடலுக்கு அமைதி வந்தது. அவர்களும் வியந்து யோனாவின் தேவனை பாராட்டினார்கள். அந்த காலத்தில தேவன் ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தினார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. யோனா அந்த மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் 3 இரவுகள் இருந்தார். அந்த இடத்தில் யோனா தனக்காகவும் மக்களுக்கு வேண்டியும் தேவனை வேண்டினார். கர்த்தாவே, நான் உங்களை துரத்தினேன். ஆனால் நீங்கள் எனக்கு சத்தியமாக இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் திரும்பி வருகிறேன். என் உயிரை மீட்ட உமக்கு நன்றி. யோனாவின் மனம் உண்மையாக மாறியது. தேவன் அவரை இரக்கம் கொண்டு நோக்கினார். 3வது நாளில் அந்த மீன் யோனாவை கரையிலே வெளியே வீசியது. அந்த பிறகு தேவன் மறுபடியும் யோனாவிடம், நீ நீனவே செல், என் வார்த்தையை அறிவி என்றார். இந்த முறை யோனா கட்டளையை கீழ்ப்படியினார். நீனவே ஒரு பெரிய நகரம். அதை முழுவதுமாக கடந்து செல்ல 3 நாட்கள் பிடிக்கும். யோனா நகரத்தில் சென்றபோது, இன்னும் 40 நாட்களில் இந்த நகரம் அழிக்கப்படும் என்று கூச்சலிட்டார். மக்கள் யோனாவின் வார்த்தைகளை கேட்டு பயந்தார்கள். அவர்கள் நோன்பு இருந்து பஞ்சு உடைகள் அணிந்து பாவங்களை உணர்ந்து மனம் மாறினர். அரசன் கூட தனது சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி, நாம் அனைவரும் தேவனை வேண்டுவோம், ஏனெனில் அவர் நம்மை மன்னிக்கக்கூடும் என்று அறிவித்தார். தேவன் அவர்களின் மனமாற்றத்தை கண்டு இரக்கம் கொண்டார். அவர் அந்த நகரத்தை அழிக்கவில்லை. ஆனால் யோனா அதனால் சோகமடைந்தார். அவர் வெளியில் போய் ஒரு சின்ன மலர்களின் நிழலில் அமர்ந்து, இப்போதெல்லாம் நான் வார்த்தையை கூற வேண்டாமா இருந்திருக்குமே என்று குமுறினார். தேவன் அவருக்கு பாடம் கற்பிக்க ஒரு செடியை வளரச் செய்தார். அந்த செடி யோனாவுக்கு நிழல் கொடுத்தது. யோனா மகிழ்ந்தார். அடுத்த நாள் தேவன் ஒரு பூச்சியை அனுப்பி அந்த செடியை உலரச் செய்தார். யோனா சோகமடைந்தார். அப்போது தேவன் கேட்டார், நீ ஒரு நாள் இருந்த செடியை பற்றியே இவ்வளவு வருந்துகிறாய். நான் இந்த நீனவே நகரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மனிதர்களையும் விலங்குகளையும் இரக்கமின்றி அழிக்க வேண்டுமா? இந்த கதை நமக்கு கூறுவது தேவனின் இரக்கம் எல்லோருக்கும். நாம் தப்பிச் செல்ல முடியாது. ஆனால் நாம் உண்மையுடன் மனமாற்றம் கொண்டால் அவர் எப்போதும் நம்மை மன்னித்து அருள் செய்கிறார்.